அல்லேலூயா. அப்ப பிரயாசம் சொல்லும் பொழுது நம்ம தேவனுக்காக படுகிற விருப்பங்கள், அல்லேலூயா, நீ தேவனுக்காக செய்கிற காரியங்கள், இது எல்லாம் யாரு பார்க்கறா தெரியுங்களா? தேவன் பார்க்கிறாரு. அவன் சொல்றான், அதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றான். நான் அதை தெரிஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. அதை மட்டும் சொல்ல, நீங்க உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களா இருக்கணும். நீ உறுதிப்பட்டவனா இருக்கணும், நீ அசையாதவனா இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு கொடுக்கிறார். அப்புறம் சொல்றாரு, அழகா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுது பெருகிறவர்களாக இருக்கணும்னு சொல்றாரு. இன்னைக்கு கிரிகைன்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு நம்ம தேவனுக்காக செய்கிற காரியங்கள், விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள், இன்னைக்கு அந்த கிரிகையை கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில பார்க்கிறார். இன்னைக்கு சில வேளை நம்ம சொல்றோம், என்னடா இவங்களோட கிரிகையே சரியில்லாம இருக்க, சொல்றோமா இல்லையா? ஒருத்தங்க அவங்க செய்யற காரியத்தை பார்த்தா நமக்கு ரொம்ப வேதனை, பயமா இருக்கு. இவனோட கேரக்டரே சரியில்லையே, இவன் மொழியே சரியில்லையே, இவன் பேச்சே சரியில்லையே, எண்ணமே சரியில்லையே. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? கிரிகை. சில வேளை பேசுறதே தெரியும் அவங்க எந்த ஆவியில இருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். சில வேளை சில பேச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்றுக்குட்டியா பேசிட்டு இருப்பாங்க, ஏடாப்படியா பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது, கர்த்தருக்குள்ள இருக்கிற கிரியைகள் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த கிரியைகள் தான் நீ பெறுகிறோம். இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்துல, தேவனுடைய சமூகத்துல நீ அமர்ந்து ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் எடுத்து நம்ம சிவாவுடைய கிரிகளை நம்மளை பெருக செய்தார். அல்லேலூயா. ஐயா, ஜெபம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். நீ ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் எடுத்து நம்ம சிவாரு நமக்குள்ள இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் இல்லாத கிரிகைகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். அவர் தான் நம்ம என்ன செய்யறாரு, கைட் பண்ணி நம்மளை நடத்துறார். அல்லேலூயா. நான் பல தடவை உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு? பாஸ்டர், என்ன நான் தான் நடத்துறேன். உண்மைதான், உங்களை நீங்க தான் நடத்துறீங்க. அல்லேலூயா. அது உலக பிரகாரமான வாழ்க்கை. நம்ம காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. இங்க நான் பேசுறது அவருடைய கிரியைகள் சொல்லும்போது அவருடைய விருப்பத்துல நம்ம பெருகக்கூடியவர்களா இருக்கு. தேவன் ஆசைப்படுகிற விதத்துல இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு தேவன் எப்படி விருப்பப்படுறாரு, நீ என்ன செய்ய, என் சமூகத்துல வா மகனே, என் சமூகத்துல இருந்து அமர்ந்து என்ன செய்ய, ஜெபம் பண்ணு. நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி என்ன செய்றாரு, அவர் உன்னோடு என்ன செய்றாரு, பேசுகிற தேவனா இருக்கிறார். அவர் உன்னோடு இடைப்படுகிறவரா இருக்கிறார். ரட்சிக்கப்பட நாட்களுக்கு முன்பதாக எனக்கு ரொம்ப கோபம் வரும். என்ன பாஸ்டர் சொல்றீங்க, எல்லாத்துக்குமே கோபம் வரும்னா யாருக்கு கோபம் வராது சொல்லுங்க? யாராவது ஒண்ணு சொல்ல முடியாது, கோபம் வந்துடும். சில வேளை இந்த கோபமே நம்மளோட வாழ்க்கையில என்ன வாய்க்கிறோம், பாவமா மாறிடும். சில வேளை நம்ம படுகிற கோபமே என்ன செஞ்சிடும், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை என்ன செஞ்சிடும், வீணாக்கிறோம். ஆண்டவர் சொல்லி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. ஆனா எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னோட வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சனும், அதிகமா தேவனை நான் தேட ஆரம்பிச்சனும், அப்ப பாச இப்ப உங்களுக்கு கோபமே வராது. யார் சொல்ல வராது, வரும். தேவையில்லாத காரியத்தில் எல்லாத்தையும் கர்த்தர் என்னோட வாழ்க்கையில கழிச்சு போட்டார், எடுத்து போட்டார். அல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் பாக்குறாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையை கர்த்தர் பாக்குறாரு, என் ஜீவியத்தை கர்த்தர் பாக்குறாரு. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கு உங்களுடைய எண்ணங்களை, விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் பாக்குறாரு. அதான் சொல்றான் பவுல் சொல்றாரு, அவருடைய கிரியில் எப்போது பெருகுவர்களா இருப்பீர்களாக. அவருடைய கிரிகளை தான் நீ பெருகணும், அவருடைய விருப்பத்துல தான் நீ என்ன செய்யணும், உன் வாழ்க்கையை நீ நடத்தணும், அவருடைய ஆசையில தான் நீ வாழணும். அவர் என்ன விருப்பப்படுறோம் அதை தான் நீங்க நான் செய்யணும். நீ அப்படி செய்யும் போதுதான் கர்த்தர் எடுத்து செய்ய வாழ்க்கை அற்புதம் செய்யும். அல்லேலூயா.
நீ ஜெபிக்கிற அவருடைய கிரிகளை நீ பெறுகிற இன்னும் உன்னோட வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தத்துல கர்த்தர் உன்னை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. வல்லமைக்கு மேல வல்லமையில கர்த்தர் உன்னை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. மகிமைக்கு மேல மகிமையில கர்த்தர் உன்னை நடத்திட்டு இருக்காரு. சொல்லும் பொழுது விசேஷ ஆவியானவர் நேரத்தில் செய்வாரு. உனக்குள்ள இருந்து அவர் உன்னை கிரியை செய்யும்படி அற்புதத்துல கர்த்தர் நடத்துவார். நீங்களே அதை பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை நடத்துறத உங்களால காண முடியும். அதை நீங்க என்ன செய்ய முடியும்? அனுபவிக்கவும் முடியும். அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். ஆவியானவர் நடத்தினாலும் அப்படிதான் நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்துவத்துக்குள்ளதான் நம்ம எல்லா காரியத்தையும் இருந்து காரியத்தை செஞ்சுட்டு வரோம். ஹல்லேலூயா. போன மாதத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தாரு. கலக்கத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தான் நான் தேவன் சொல்லி கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள், ஒரு சில குடும்பங்களை கர்த்தர் நல்லா சமாதானமா நடத்திருக்கலாம். ஒரு சில குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க போயிருக்கலாம். பல விதமான பிரச்சனை, பல விதமான சூழ்நிலைகளுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போயிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்து ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்ன இருந்து நான் நடத்துறேன். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்துக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்துக்குள்ளதான் தேவனுடைய அன்பு இருக்கு, தேவனுடைய நேசம் இருக்குது, தேவனுடைய நடத்துதல் இருக்கு, இந்த பரிசுத்தம் இருக்கு. எல்லாமே கர்த்தர் இந்த சமாதானத்துக்குள்ள நமக்குள்ள வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த மாசத்துல ஆண்டவரே நல்ல ஒரு வார்த்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆண்டவரே எல்லா வாக்கு தத்துவத்தையும் யோசிக்கிறேன். இந்த வாக்கு தத்துவத்தை போடுமா, அந்த வாக்கு தத்துவத்தை போடுமா, நம்ம மூடிக்குதான் ஏதோ வந்து எட்டுமே. ஆண்டவரே சொல்லுங்க. 1000 வாக்கு தத்தங்கள் இருக்கு, 2000 வாக்கு தத்தங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு வாக்கு தத்தை வச்சு அடிச்சு விடுவோம். ஆண்டவரே நீங்க கொடுங்க, இந்த சபைக்கு இந்த ஜனங்களுக்கு தேவையான ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை அப்பா நீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கடைசி நேரத்துல கத்துற வாக்கு தத்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசனம். ஹல்லேலூயா. நீங்க பல தடவை படிச்சிருப்பீங்க, பல தடவை அதை குறித்து நீங்க தியானிச்சிருப்பீங்க. ஆனா இந்த மாசத்துல கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்துக்குள்ள நம்மளை நடத்துறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுமா? நீதிமொழியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நீங்க சாலமோன் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தருக்கு கொடுக்க வாக்குத்தத்தம் தெரியுமா? உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம். ஜெபிச்சுட்டு அநேக காரியங்களை நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட கேட்போம். சில வேளையில இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில என்னது? ஒரு சில காரியம் நடக்கும், ஒரு சில காரியம் நடக்காது. நம்ம நம்பி இருப்போம். என்னடா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க, நான் இவ்வளவு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, எதுவுமே கர்த்தர் செய்ய மாட்டாரு, எந்த அற்புதமும் என்னோட வாழ்க்கையில நடக்க மாட்டேது. சில வேளை நம்ம என்ன செய்வோம்? சில கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். சில கேள்விகளுக்கு நமக்கு என்ன இருக்காது? பதில் கிடைக்காது. இங்க சாலமோன் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவா கர்த்தர் யாரை ஏற்படுத்தினாரு? சவுலை ஏற்படுத்தினார். சவுலுக்கு பிற்பாடுதான் கர்த்தர் யாரை ஏற்படுத்துறாரு? தாவீதை எதிர்பார்த்தார். தாவீதினுடைய மகன்னா யாரு? இந்த சாலமோன். இந்த சாலமோனோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சாலமோன் என்ன தெரியுங்களா கேட்கிறான்? தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு நல்ல பணத்தை கொடுங்க, நல்ல சொத்தை கொடுங்க அப்படி சொல்லி அவன் பணத்தை கேட்கல, அவன் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கேட்கல. சாலமோன் தேவன்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவனுடைய விசேஷ ஞானம் நமக்கு தேவை. இன்னைக்கு இந்த ஞானம் இன்னைக்கு நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, நான் சொல்றேங்க, உன் நம்பிக்கை வீண் போக. உன்னை அற்புதமா கர்த்தர் நடத்துவார், அழகா கர்த்தர் நடத்துவார். நீ ஏன் கவலைப்படுற? உன் சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத. உன் நம்பிக்கையில தேவன் மேல நீ நம்பிக்கையாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நினைச்சாத்தையும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்பிக்கை உள்ள ஒரு கிறிஸ்தவனா நீ இருக்கணும். நம்பிக்கை இல்லாம வாழக்கூடாது. எங்க நடக்க போகுது? எங்க கிடைக்க போகுது? சில வேலை நம்ம என்ன செய்ய? கிவ் அப் பண்ணிடுவோம். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால ஒண்ணு செய்ய முடியாது. யாரு சொன்னா?
அப்ப சாலமோனுடைய அந்த வசனம் என்ன? பொய்யா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சில காரியங்களை நீங்க ஜெபிச்சிருப்பீங்க, நீங்க அதை மறந்து கூட போயிருப்பீங்க. ஜெபிச்சு ஜெபிச்சு சில வேலையில அற்புதம் நடக்கலைன்னா ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியம் செய்யலாம், அதை விட்டுருவோம் நம்ம. அப்படிதானே? ஓ, ஆண்டருக்கு என்ன இல்ல? சித்தம் இல்ல, இது ஆண்டருக்கு விருப்பம் இல்ல, அதனால நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம ஜெபத்தை விட்டுருவோம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? நீ ஜெபிச்ச ஜெபத்திற்கு அவரு நீ ஞாபகத்துல வச்சு உன் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் அந்த அற்புதத்தை உன்னோட வாழ்க்கையில செய்வார். கைய தட்டுங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவன், நம்ம ஆராதிக்க தேவன் அவ்வளவு வல்லமுள்ள தேவனா இருக்கு, அவ்வளவு அற்புதம் உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சாலமோட வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது அவன் கேட்கிற, ஆண்டவரே உங்களுடைய விசேஷ ஞானத்தை எனக்கு கொடு. ஏன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு என்னால முடியாது, உங்க ஞானம் இருந்தாதான் அந்த ஜனங்களை நான் நடத்த முடியும். அல்லேலூயா. நீங்க வசனத்துல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, சாலமோனுடைய ஞானம் ஆண்டவர் கொடுத்தது இவனுக்கு முன்னுக்கும் இருந்தது இல்லையா, பின்னாடி இருந்தது இல்லையா, அப்படியேப்பட்ட ஞானத்தை கர்த்தர் சாலமோனை நடத்தினார். இன்னைக்கு இந்த ஊழியத்தை நடத்தணும்னு சொன்னா நமக்கு ஞானம். இன்னைக்கு இந்த குடும்பத்தை, நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தை நீ நடத்தணும் சொன்னா உனக்கு விசேஷமான ஞானம் இருக்கணும். இதுதான் கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். என் சொந்த பலத்துல என்னால வாழ முடியாது ஆண்டவரே, உம்முடைய பலத்துல என்ன நீங்க நடத்துங்க, உம்முடைய வழி நடத்தல என்னோட வாழ்க்கையில இருக்கணும். நீங்க இருந்தாலும் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. சில வேளை நம்ம ஜெபிக்கும் பொழுது சில காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பான்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா இருக்கும், இது என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு இன்னும் ஒரு சாட்சி ஞாபகம் இருக்கு. ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சார், ஒரு சபையை கட்டி இருக்கிறார். ஆண்டவருக்காக தேவனுடைய ஊழியத்தை கட்டணும், ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறாரு. அவருக்கு அநேக பணம் தேவையா இருந்துச்சு. அவருக்கு அந்த சபையை கட்டி முடிக்க ஆண்டவர் அவருக்கு திரும்ப செஞ்சாரு. அந்த கான்ட்ராக்ட் மூலியமா குறிப்பிட்ட நாளுக்கு பிற்பாடு அந்த பாஸ்டர் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட எவ்வளவோ பணங்கள் அவர் கட்ட வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அவர் கையில என்ன இல்ல? பணம் இல்ல. அவங்க அப்பா வராரா, எப்படி கட்ட போற? அந்த பாஸ்டர் சொன்னாரா, அப்பா இன்னும் 3 நாள் இருக்கு. எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 3 நாள் இருக்கு. அவரோட நம்பிக்கையை பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் என்னது, எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரு, என் நம்பிக்கை வீண் போகாது. சில வேளையில நம்ம கார் காசு ஒரு மாசம் கட்டாட்டி நமக்கு என்ன ஆயிருது? நெஞ்சு வெளியே வந்துருது தானே. வீடு காசு கட்டாட்டி என்ன ஆயிருது? ஐயோ எப்படா வீட்டு காசு கட்டுறது, எப்படா கார் காசு கட்டுறது, வேலையே இல்லை. எப்படி இந்த பணத்தை நான் சந்திக்க போறேன்? இந்த பணம் எனக்கு கிடைக்கிறதுக்கான எந்த விதமான வாய்ப்பே இல்லை. யார் எனக்கு இந்த பணத்தை கொடுப்பா? நான் யார் இடத்துல போய் கேட்கிறது? அல்லேலூயா. நான் யாரை நம்பி நிக்கணும்? தேவனை நம்பி நின்று பாரு. நான் சொல்றேங்க, கர்த்தர் இந்த பணத்தை உனக்கு கொடுப்பாரு. உன் நம்பிக்கை வீண் போக விட மாட்டார். உன் நம்பிக்கைய ஒரு பொழுதும் நீ தேவன் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையில தேவன் ஒரு நாள் உனக்கு கலக்கத்தை உண்டு. அந்த பாஸ்டர் சொன்னாரா, இன்னும் 3 நாள் இருக்குப்பா. ஒரு நாள் முடிச்சிருச்சான், 2வது நாள் வந்தாரா, இன்னும் 2 நாள் இருக்கு, 2 நாள் தான் இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னாரா. யார? பாஸ்டர் மகன் பார்த்து, அப்பா பார்த்து மகனை பார்த்து சொல்லிட்டு போறா, உனக்கு 2 நாள் தான் இருக்கு. இவர் சும்மா வந்து சொல்லிட்டு போறத பார்த்தா இவருக்கு பயமே வந்துருச்சா. என்னடா இவர் அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே போறாரு. அப்பாட்ட சொன்ன, அப்பா இன்னும் 2 நாள் இருக்கு. வந்தாராம். இப்ப என்ன செய்ய போற? இன்னும் 1 நாள் இருக்கு. எத்தனை நாள் இருக்கு நம்ம சொல்ல முடியுமா? பெரிய தொகைங்க. அப்ப அந்த சபையோட விசுவாசி ஒருத்தர் வந்தாராம். வந்துட்டு, பாஸ்டர் நீங்க சேர்ச்சை கட்டி இருக்கீங்களாமே? அப்படி, ஆமாயா எல்லாம் கட்டியாச்சு, கர்த்தர் அற்புதமா எல்லாம் செஞ்சாரு,
கொண்டு போய் காட்டுறான். இதுதான் நம்ம ஆராதனை செய்யக்கூடிய இடம்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டினாராம். எல்லா இடத்தையும் காட்டினாராம். சண்டே ஸ்கூல் எந்தெந்த இடத்துல இப்படி கட்டணும் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த பிரதர்கிட்ட காட்டிட்டு கடைசியில் அந்த பிரதர் சொன்னாராம், சரிங்க பாஸ்டர் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாராம். ஏதோ அவரு நினைச்சப்ப ஏதோ பெரிய தொகையை வைப்பாரு கையில. இவர் என்னடா சரிங்க பாஸ்டர் போயிட்டாராம். அவங்க அப்பா வந்து கேட்கிறாரா, இன்னைக்கு அந்த காசை கட்டணும், நீ என்ன பண்ண போற? ஒன்னு 2 மணி நேரம் தான் இருக்குது. எதுக்கு? அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு. ஐயா, நீ தேவனுடைய கடைசி வரைக்கும் நீ நம்பி நின்று, நான் கர்த்தர் கடைசி நிமிஷத்துல கூட அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதான் சொல்ற, நிச்சயமா முடிவு உண்டியா உன் நம்பிக்கை வைப்போம். இன்னைக்கு மனுஷன் சொல்லுவான் உன்னால முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு. யோபை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, அவ்வளவுதான் நீ முடிஞ்சு யோபு, ஒப்பு கொடுத்துட்டு சாவுப்பா. யோபு அவனுடைய நம்பிக்கையில உண்மை உள்ளவனார். ஆண்டவர் என்ன கொன்னு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நல்ல ஒரு வார்த்தை என் ஜனங்களுக்கு கொடுங்க. இந்த மாசத்துல ஒரு நல்ல வாக்கு தத்தத்துல என் ஜனங்களை நான் நடத்தணும். சொல்லுங்கப்பா 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 சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன். உன் செதை, உன் ரத்தம், உனக்குள்ள இருக்கிற அவயங்கள் எல்லாம் யார் திறமை நிரம்பியிருக்கணும்? அந்த இயேசு தான் நிரம்பியிருக்கணும். அல்லேலூயா. என் உணர்வு, என் நாடி, என்னோட என்னது ஜீவன் எல்லாம் யாரு நிரம்பியிருக்கணும்? அந்த இயேசு தான் நிரம்பியிருக்கணும். நீ வாழ்ந்தாலும் அந்த இயேசு தான், செத்தாலும் அந்த இயேசு தான். அல்லேலூயா. எல்லாம் அந்த ஆண்டவரை தான் நீ நம்பி இருக்கணும். அப்பா கேட்கிற, ஒண்ணு 2 மணி நேரம் தான் இருக்கு, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, என்ன பண்ண போற? அவர் சொன்னார், அப்பா இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு, என் தெய்வம் நிச்சயம் ஒரு அற்புதம் செய்வார். நம்பிக்கையா? இன்னைக்கு உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நீ செய்யற வேலையை குறித்து உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு சில நீங்க திருமணம் பண்ணிட்டீங்க, திருமணம் பண்ணி உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாரு. என்னைக்காவது என் கணவரை விட்டுட்டு ஓடணும்னு சொல்லி யாரும் நினைச்சிருக்கீங்களா? அல்லது உங்க மனைவி விட்டுட்டு ஓடணும்னு சொல்லி நினைச்சிருக்கீங்களா? அல்லது உங்க பிள்ளைங்களை விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சிருக்கீங்களா? எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் என்ன செய்யறோம்? அந்த குடும்பத்தை நம்ம சமாளிக்கிறோம். ஏன்னா அந்த நம்பிக்கை, ஏன் நிச்சயமா இதுல இருந்து நான் மீண்டு வருவேன். ஹே ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு. கடைசி வரைக்கும் போராடுறோம், என்ன செய்யறாங்க? உழைக்கிறாங்க, வராங்க, அந்த குடும்பத்தை எப்படியாவது ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாங்க? போஷித்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கணவன் சோர்ந்து போற நேரத்துல மனைவி என்ன செய்யறாங்க? கணவரை தட்டி எழுப்புறாங்க. இதான் என் நம்பிக்கை. கர்த்தர் நிச்சயமா ஒரு அற்புதம் செய்வாருங்க. ஏதாவது ஒரு நன்மை நடக்கும். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நன்மை நடக்காதா, அற்புதம் நடக்காதா? என் நம்பிக்கை, ஆண்டவரே கர்த்தர் ஒரு அற்புதத்தை நம்பிக்கையில கர்த்தரை ஆண்டவரே நம்பி இருக்கிறேனே, ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்காதா? ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம நிற்போம். அந்த சேச்சை வந்து சுத்தி பார்த்துட்டு போனார் தெரியுங்களா? அவர் ஆண்டவர் விடல. நீ எதுக்கு வந்த? உன்னை எதுக்கு நான் அனுப்புனேன்? அப்பதான் ஒரு பெரிய லோட்டு நிலத்தை அவர் வித்திருக்கிறார், வித்து பணத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரா, குறிப்பிட்ட தொகையில, அந்த தொகையில நீ கொண்டு போய் என் மகனுக்கு கொடு, என் மகனுக்கு அந்த பணம் தேவையா இருக்குன்னு சொன்னார். தூங்க விடல ஆண்டவர். சில வேளை கர்த்தர் அப்படித்தான் செய்வார், தூங்கவே விட மாட்டார். உடனே என்ன செஞ்சாராம்? கிளம்பி ஒடியாதாராம். பாஸ்டர் ஒடியாராம். என்னன்னு கேட்டாராம்? பாஸ்டர், ஆண்டவர் என்னை விடல, இந்த பணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு அப்படின்னாராம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது அந்த கண்டக்டர் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போறதுக்கு. கையில வச்சிருந்தாராம். அவங்க அப்பா பார்த்து சொன்னாராம், என் ஆண்டவரை பாத்தீங்களா எப்படியாப்பட்டவர்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் நடத்துவார். உன் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் நடத்துவார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒருவேளை நீ கலங்கி இருக்கிறியா? நீ வேதனையோடு இருக்கிறியா?
ஒருவேளை நீ உன்னுடைய இருதயத்தில் நீ அழுது கொண்டிருக்கிறியா? ஆண்டவர் சொல்ற, நிச்சயமா முடிவு உண்டியா, உன் நம்பிக்கை வீண் போகாதியா. அந்த நம்பிக்கை உள்ள தேவன் அவர் சொல்ற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வேதத்துல நீங்க தாவீதோட வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது ஒரு வாலிபன். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் அப்பா சொல்றாரு, அண்ணனுங்க எல்லாம் எங்க இருக்கிறானுங்க? யுத்தத்துல இருக்கிறானுங்க, சண்டைக்கு போயிருக்கிறானுங்க. நீ போய் எட்டி பார்த்துட்டு வா, சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்புற. அல்லேலூயா. தாவீதோடு யாரு கூட இருக்கிறார்? அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு சொல்லி தாவீதுக்கு தெரியும். ஒரு பக்கம் கோலியாத் வந்து நின்றுகிட்டு இருக்கிறான், பெலிஸ்தீன் வந்து நின்றுகிட்டு இருக்கிறான். வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறான். உன் கடவுள் பெரியவரா, என் கடவுள் பெரியவரா? அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு பெலிஸ்தீனை போல, கோலியாத்தை போல பல பிரச்சனைகள் இன்னைக்கு பிசாசு உங்க வாழ்க்கையில கொடுத்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. சில வேளை ஒரு சில பயங்கள் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை பிடிச்சிட்டு இருக்கும். இந்த கோலியாத் வந்து எத்தனை வாட்டி வந்து வந்துட்டு போறான்? எங்க கணக்கா சொல்லுங்க, எத்தனை வாட்டி வந்து பார்த்துட்டு போறான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட மிரட்டல் விட்டுட்டு இருக்கிறான். யாராவது சொல்ல முடியுமா? இல்லன்னு நீங்க எல்லாம் எனக்கு 100 வெடி கொடுங்க. யார் சொன்னா? ஜெர்ஷாக்கு நான் 100 வெடி கொடுக்கணும் போல. படிச்சிட்டியோ? அதான். அல்லேலூயா. 40 வாட்டி வந்துட்டு போறாங்க. அவன் வந்து நின்றானே, இஸ்ரவேலுடைய சேனையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரைக்கும் என்ன செய்யறானுங்க? அவன் ஓடுறான் பின்னாடி. அல்லேலூயா. ஐயா, உன்னோட நம்பிக்கையில நீ உறுதியா இருந்து பாரு. இந்த வார்த்தைகளை இவன் சாப்பாடு கொடுக்க போறான். இந்த தாவீது இந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்கிறப்ப அவனால தாங்க முடியல. அவனோட ரத்தம் எல்லாம் கொதிக்குது. டேய், நீ யாருடைய தேவனை பத்தி பேசிட்டு இருக்க? அவர் எப்படியாப்பட்ட உனக்கு தெரியுமா? அவரோட வல்லமை என்னன்னு சொல்லி உனக்கு தெரியுமா? அவரோட மகத்துவம் என்னன்னு சொல்லி உனக்கு தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேரு இன்னைக்கு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகத்துவத்தையும், தேவனுடைய அற்புதத்தையும் இன்னைக்கு நம்ம தெரியாம இருக்கிறோங்க. தேவன் வல்லவர், அற்புதம் சொல்றோம். சில வேளையில் அந்த அற்புதம் உள்ள தேவன், இந்த வல்லமை உள்ள தேவன், மகிமை உள்ள தேவன் இன்னைக்கு எங்க போயிடுறாரு? ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வரும்போது என்ன செஞ்சிடறோம்? நம்ம தடுமாறி போயிடுறாங்க. நம்முடைய விசுவாசம் தடுமாறி இருக்குங்க. தேவன் மேல வச்ச நம்பிக்கை என்ன செய்யுது? பின்வாங்கி போயிருது. சில வேளை நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அடுத்தது நம்ம எங்க வரமாட்டோம்? சபைக்கு வரமாட்டோம். ஏன்னா முத இன்னைக்கு பிசாசு எங்க தெரியுமா கை வைப்பான்? இங்கதான் கை வைப்பான். அவனுக்கு தெரியும். லைட் எரியணும்னு சொன்னா என்ன இருக்கணும்? சுவிட்ச் இருக்கணும். அந்த சுவிட்ச்ல என்ன இருக்கணும்? கரண்ட் இருக்கணும். கரண்ட் இருந்தாலும் சுவிட்ச் தட்டினா லைட் எரியும். அல்லேலூயா. இந்த இடம் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சார்ஜ் பண்ற இடம். அல்லேலூயா. எதுக்கு இந்த சார்ஜ்னு சொன்னா, இன்னைக்கு இந்த சார்ஜை ஏத்திட்டு இந்த ஒரு வாரம் முழுதுமா கர்த்தர் நம்மள நடத்தும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அந்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்துல இன்னைக்கு நம்ம நிற்கிறோம். அடுத்தது நம்ம எண்ணத்துல என்ன வரும்? நீ சபைக்கு போவ. அடுத்தது சொல்லுவோம், எந்த மீட்டிங்கும் நீ போவாத, எந்த விதமான ஊழியமும் நீ செய்யாதனுமா பிசாசு. இது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இது பிசாசு பேச. ஆண்டவர் ஒரு காலம் பேச மாட்டார். சபைன்னு சொல்லும் பொழுது அந்த சபையை நடத்துகிற ஊழியக்காரனுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? உங்களை எல்லாத்தையும் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? பரலோகத்துல. அல்லேலூயா. உங்களை எதில வழி நடத்தணும்? பரிசுத்தத்துல வழி நடத்தணும். தேவனுக்கு பயப்பட பயத்துல நடத்தணும். அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள நடத்தணும். அதனாலதான் இன்னைக்கு
ஊழியக்காரனோட நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும், நல்ல ஒரு உறவு இருக்கணும் உங்களுக்குள்ள, அல்ல நல்ல ஒரு டச் இருக்கணும். ஆமே. இன்னைக்கு சில வேளை இந்த டச் எதுக்கு தெரியுமா? இன்னும் உன்னை கர்த்தருக்குள்ள வேலைப்படுத்திருக்கு. அல்லேலூயா. சில வேளை எனக்கு சில நேரத்துக்கு நேரமே இருக்காது. ஒரு சில பிரதர் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் நீங்க வாங்க வாங்க ஒரு டீ குடிப்போம். நான் நினைச்சேன்னா பரவாயில்ல பிரதர் நீங்க குடிங்கன்னு சொல்லியிருப்பேன். சில வேளை நான் என்ன செய்வேன், ஐயோ கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி போவேன். எதுக்கு தெரியுமா? அங்க போனோமா ஏதாவது ஒரு வார்த்தை கர்த்தர் அவளுக்கு கூட இருக்கும். எதுக்கு ஊழியக்காரங்க நாங்க ஒன்று கூடுறோம்? எதுக்கு? இப்படிதான் நம்மள சார்ஜ் பண்ணிக்கிறோம். அல்லேலூயா. சில வேளையில சில காரியங்களை இன்னைக்கு நம்ம பேசும் பொழுது கர்த்தர் அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். இந்த டச் அந்த தேவனுடைய நடத்துதலுக்குள்ள நீங்க நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த எண்ணங்களை முதலாம எடுத்து போகணும். ஏன் தெரியுங்களா? நம்முடைய நம்பிக்கை வீண் போகும். நம்மளோட நம்பிக்கையில தேவனுக்காக நிற்க முடியாதபடி பல தடைகளை பிசாசு கொடுக்கும். எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக நிக்கிறது தெரியுமா? அங்கதான் உன் நம்பிக்கை வீண் போட்ட. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே உமக்காக நான் நிற்பேன். அல்லேலூயா. உமக்காக நான் என்ன செய்வேன்? வாழ்வ ஆண்டவரே. 2012 இந்த ஊழியத்துக்கு இந்த ஜேபி பட்டணத்துக்கு நான் வந்தேன். எத்தனை பேர் என்னோட சாட்சி தெரியும்? நான் வந்தது கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க. நிறைய பேருக்கு தெரியாதோ? ஒரு சிலருக்கு தெரியும். சிஸ்டர் அனிதாக்கு தெரியாது. தெரியல. பெருசு சிஸ்டர் சொன்னா மணி 10 ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லி முடிக்கிறேன். 2012 இந்த ஜேபி பட்டணத்துக்கு நான் வந்தேன். 1999 சேகர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தஞ்சமாலியில் உள்ளவர் தான். 1999 தான் முதல்ல நான் வேதாகம கல்லூரியில நான் படிக்க போனேன். இல்லைங்களா? ஜீசஸ் லவ்ஸ் மினிஸ்ட்ரியில பைபிள் ஸ்கூல் நான் படித்தேன். 1999 கர்த்தர் என்ன செஞ்சாரு? எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு தஞ்சமாலில். ஒரு கட்டடம் தான். நானும் என் மனைவி நாங்க தான் போய் சாட்டு அடிச்சோம். அப்ப சேகர்லாம் தெரியாது எனக்கு. அந்த யூபி ரப்பர் ஃபேக்டரி இருக்கு தெரியுங்களா? அதுக்கு நேரா ஒரு அந்த கட்டடம் தான் முதல்ல நாங்க ஜீசஸ் லவ்ஸ்க்காக நாங்க எடுத்த ஒரு கட்டடம். ஆத்துமாவே இல்ல, ஒரே ஒரு சகோதரி மட்டும்தான் அந்த தஞ்சமலத்துல, சரஸ். நானும் என் மனைவி ஒவ்வொரு வாரமும் போவோம். 99 அந்த ஊழியத்தை நான் ஆரம்பிச்சேன். 2010 வரைக்கும் அந்த இடத்துல நான் ஊழியத்தை செஞ்சேன். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை செஞ்சார். இயேசு நேசிக்கிறார் என்ற ஊழியத்துல அந்த பகுதியில தேவனோட ஊழியத்தை செஞ்சேன். 2011 டிவைன் இன்டர்செஷன் டெபனேக்கல் இந்த ஊழியத்தை முதல்ல ரவாங்ல நம்முடைய சீனியர் பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் ஜொனதன் ஐயா மூலியமாக அந்த ஊழியத்தை கர்த்தர் வீட்டுல ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். ரொம்ப அழகா ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கிறேன். 2012 ஜனவரி மாதத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து ஜேபியில சேர்த்தார். ஊழியமே இல்ல, ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆள் இங்க வந்து எனக்கு ஊழியமே இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை வீட்டிலே நடத்திக்கிட்டு 3 வருஷம் நடத்தினங்க. இந்த 3 வருஷம் இந்த ஊழியத்தை நாங்க என்ன செஞ்சோம்? வீட்டுல நடத்தினோம். என்னது? நம்பிக்கை. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யலாம். ஆண்டவர் விடல, அவரே நான் நம்பி இருந்தேன். ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்ய பல சூழ்நிலைகள் இந்த 2012 நான் வந்த பல நெருக்கடிகள், பல போராட்டங்கள். சிங்கப்பூர்ல வேலையை செஞ்சு சிங்கப்பூர்ல என்ன செய்யலாம், நம்ம போய் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்திடலாம், ஊழியத்தை அப்படியே செய்யலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தெரியுமா? முத சிங்கப்பூர்ல நான் வேலை செஞ்சு SPS பஸ் ஓட்டுற வேலை தான் நான் போனேன். சிங்கப்பூர்ல பஸ் ஓட்டுறதுக்கு போனேன். 3 மாசம் ட்ரைனிங் முடிச்சேன். லைசன்ஸ் எடுத்தேன், கையில வந்துருச்சு. அடுத்தது பேசஞ்சரை ஏத்திட்டு என்னது போயிட்டு சுத்த வேண்டியதான். குடோல இருந்து சாங்கி வேலைஜா அங்க ஃபுல்லா அங்கதான் நம்முடைய ஏரியாவே. 2 நாள் பேசஞ்சரை ஏத்தல, 2 நாள் ஆட்களை ஏத்தல, 3ஆவது நாள் SPS சட்டையை கழட்டி போட்டு
இந்த வேலைக்கு போனா ஊழியமே செய்ய முடியாது. எஸ்பிஎஸ் பஸ் ஓட்டினா ஊழியமே செய்ய முடியாது. வேலை வீடு அவ்வளவுதான். பிள்ளைங்களை கூட பார்க்க முடியுமான்னு தெரியும். எப்படிப்பட்ட வேலை எனக்கு வேலை ஆண்டவரேன்னு சொல்லி தூக்கி போட்டேன். அல்லேலூயா. பல நெருக்கடிகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகளை கத்தர் இன்னைக்கு எங்க குடும்பத்துல கடந்து போனோம். அந்த நேரத்துல நான் ஒண்டி வேலை, எனக்கு கூட எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அப்பா இருக்கிறாரு, என் 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நாங்க 8 பேரும் சாப்பிடணும். நிறைய காரியங்கள், எங்க தேவைகள் நிறைய இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. என் ஃபைனான்ஸ் காசு கட்ட முடியாத, காடி தாரை பண்றதுக்கு வந்து நிக்கிறானுங்க. எங்க அம்மா ஹாஸ்பிட்டல், சுல்தான் அமீன் அதே ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாங்க. பல நெருக்கடிகள், பல போராட்டம். என்ன ஆண்டவரே செய்யுது? எல்லா சூழ்நிலையில நான் கர்த்தரை நம்பி நின்றேன். நீங்க தானே நான் அழைச்சிக்க, நீங்க தான் தாங்க முடியல வேதனை. அந்த காருக்குள்ளே காரோட ஸ்டேரிங்க பிடிச்சி கண்ணாடியில சாத்திக்கிட்டு என் மனைவிய பக்கத்துல இருக்கிறா. கதறி அழுத, கத்தனை ஆண்டோட சமூகத்துல. என்னாண்டவரே, கொண்டு வந்த பணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எதுவுமே இல்ல, என்ன கைவிட்டீங்களா ஆண்டவரே? நிறைய பேருக்கு என்னோட பின்னணி தெரியாது, சேகரிக்க தெரியாது. இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல போராட்டம். நினைச்சேன் காடி சாவி எடுத்து கொடுத்துருவோம், இதுக்கு மேல இந்த காடி நம்ம கூட இருக்காது. நான் தீர்மானம் பண்ணிட்டு வரேன். எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு கீழே இறங்கி வரேன். WRB 12 2131 என் காடி நம்பர் 7. பார்த்து வாங்கின காடி டொயோட்டா அவன்ஸா. உன் காடி தானே, சீக்கிரம் இறங்கி வா, உன் காடி என்ன தாரையை பண்றதுக்கு காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கிறான். இறங்கி வரேன். ஐயா, ஆண்டவரை நீ நம்பி நின்றேன்னு சொன்னா அவர் உன்னை வெட்கப்படுத்தார், பெரியப்படுத்துவார். அல்லேலூயா. என்னோட நினைப்பு என்னன்னா, இந்த காடியை நான் சரண்டர் பண்ணணும், சாவியை கொடுக்க கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்தேன். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சாரு? முன்கூட்டி அந்த இடத்துல ஒரு மனுஷனை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டு நமக்கு சொந்தக்காரரு, நெருங்கினவரு, எங்க அம்மாவோட தங்கச்சி விட்டு பிள்ளைங்க இங்க இதே பூலாங்கனாலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவரு என்ன செஞ்சார்? வேலை செய்ய முடியாம அவரு வர ஆளே இல்ல. என்ன மாமான்னு கூப்பிடுவாரு. மாமா நீங்க என்ன பண்றீங்க அப்படி சொல்லி கேட்டேன். எங்க போறீங்கன்னு கேட்டாரு. நான் அப்பதான் அந்த காரியத்தை சொல்லிட்டு, இல்லையா காடி இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு. சரி நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி. இது எத்தனை மணிக்கு நடக்கும்? மத்தியானம் மணி ஒரு 2 மணி போல நடக்கிற சம்பவம். வந்து பேசணும், நீ காடியை கொடுத்தாலே ஆகணும், உன் காடி வந்து இத்தனை மாசம் நீ கட்டல, இத்தனை மாசம் நீ காசு கட்டாதான் அந்த காடியை உனக்கு திருப்பி கொடுப்பாங்க. அப்புறம் அவன் என்ன சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மாமா நீங்க போய் அத்தைய பாருங்க, இந்த காடியோட பிரச்சனையை நான் முடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி இவரு போயிட்டு அம்பேங்களை போயிட்டு என்னோட காடியோட எத்தனை மாசம் காசு கட்டலையோ அத்தனை மாசம் காசை கட்டி, அந்த பேங்க் காடி தாரைய பண்ணோட காடி தாரைய பண்ற காசையும் கட்டி காடி சாவியை கொண்டு வந்து என் கையில கொடுத்தாருங்க. அல்லேலூயா. பல வழியில கர்த்தர் என்ன செஞ்சாரு? இந்த பகுதியில கர்த்தர் நடத்தினார். நீ ஆண்டவரை நம்பி நின்று பாரு, கர்த்தரோட வாழ்க்கையில விடக்கூடாது. அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்ற நிச்சயமா முடியும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா கனவுல கூட காணலைங்க கர்த்தர் இந்த அளவுக்கு நடத்துவார் நம்மளோட ஊழியத்தை. 2015 கர்த்தர் ஒரு கட்டடத்தை எடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். ஒரு ஃபேனு தான் இருக்கும், ஏக்கொன்னு இருக்காது, ஒன்னும் இருக்காது. உள்ள பூந்தாலே வேர்த்து ஊத்தும். இப்ப ஃபேன் இருந்து வேர்த்து ஊத்துதியான்னு தெரியும். சூடா இருக்குது. ஆவியாளர் வந்து வல்லமே இறங்கிட்டாரோ, நல்ல அனல் ஆயிடுச்சுன்னு தெரியல. வேலை செய்தா வேலை செய்யல சிஸ்டர், என்னாச்சுன்னு தெரியல. ஏக்கொன்னு கூலிங்கே இல்லை. இப்பனாச்சும் பரவாயில்ல, அது ஃபேன் எல்லாம் அப்படியே குளிச்சிடும். ஒரு சிலர் வருவாங்க ஆராதனைக்கு, வந்து உட்காருவாங்க, சூடு தாங்க முடியாம இறங்கி போயிடுவாங்க. அடுத்த வாரம் பார்த்தா அவங்கள காணா போயிடுவாங்க. இப்படிலாம் நடந்துச்சு ஊழியம்.
நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஆட்களே வர மாட்டாங்கல்ல, ஆத்மாவை தாங்கப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்க. ஒரு ஆத்மா வந்த பாருங்க, 2 குடும்பம். சில வேலை நாங்க எங்க குடும்பம் மட்டும் கடவுளை ஆராய்ச்சி இல்ல, நம்மளே சொந்தமா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? நானே செஞ்சுட்டு இருக்கேன் ஆண்டவரே, என் விருப்பத்துல தான் அந்த ஊழியம் போய்கிட்டு இருக்குதா? அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து ஜெபிக்கிறதுல, எங்களுடைய விசுவாசத்துல, எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வோம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்காக நின்றதுனாலதான் கர்த்தர் இதுவரைக்கும் எனக்கு நடத்திட்டு. அல்லேலூயா. 2015, 16, 17, 18, 19 எதுவுமே பார்க்க முடியல, 20லயும் பார்க்க முடியல. 2021 கர்த்தர் இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்தாரு. அல்லேலூயா. இந்த இடத்துலதான் கர்த்தர் எதிர்மை செஞ்சாரு. அநேக ஜனங்களை கர்த்தர் கூட்டிட்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. என் கண்களை நம்ப முடியாத விதத்துல கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், நன்மையா செஞ்சிருக்கிறார். அந்த சபையில இருக்கிறப்ப பாச நான் உங்க கூட இருந்த யாராவது கீழே போய் கை தூக்கி காட்டுங்க, நான் பாக்குறேன். யாரு? அம்மா ருக்குமணி இருக்காங்க தெரியுங்களா? ருக்குமணி, இந்த பின்னாடி சிஸ்டர் மரிசலா, லதா, நம்ம மோசஸ் எல்லாம் அவங்கதான் அந்த பழைய சபையில முதல்ல நம்ம சபையில வந்து நிக்கிறவங்க யாரும் ருக்குமணி அம்மா தான். ஏன்னு சொன்னா கீழே அவரோட மகன் ஒர்க் ஷாப் வச்சிருந்தாரு, அதுக்கு மேலதான் முன்ன சபை. அல்லேலூயா. ஆனா இந்த நாட்களில கர்த்தர் பண்டாபாரு கங்காபோலையில ஒரு சபையை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செஞ்சாரு. தாமானியில ஒரு சபையை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செஞ்சாரு. செட்டேண்டால ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செஞ்சாரு. ஆசா ஊழியத்தை கர்த்தர் நடத்த கர்த்தர் கிருபை செஞ்சாரு. எல்லா கர்த்தர் நாள்ல செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா முடிவோடும் நம்பிக்கை. நீ தேவனை நம்பி நின்று பாரு, கர்த்தர் ஒரு அற்புதம் நடத்துவார். வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் நடத்துவார். எத்தனையோ ஊழியக்காரங்க சில வேலையில நம்மளுடைய சின்ன ஊழியத்தை பார்த்து பேச மாட்டாங்க தெரியுங்களா? இவங்ககிட்ட நம்ம பேசக்கூடாது. ஆனா இந்த நாள்லங்க தெரியாத ஊழியக்காரங்களா போன் எடுத்து பேச முடியாத அற்புதத்துல கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாரோ தேடி வர முடியாத அற்புதத்தை கர்த்தர் நாள் ஊழியத்துல கர்த்தர் செய்து கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆண்டவரை மட்டும் வாழ்க்கையை பிடிச்சு கொண்டு நீங்க நின்று பாருங்களா, கர்த்தர் வாழ்க்கை செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த தாவீதோட வாழ்க்கையில முடிச்ச தாவீதோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தாவீது என்ன செய்யறான்? போய் நிக்கிறான். யாரு முன்னுக்கு? ராஜா, சவுல் ராஜா முன்னுக்கு நிக்கிறான். ஏய் ராஜா, என்ன நீ அனுப்பியா? நான் போறேன், அவனை போய் கொண்டுட்டு என்னது சாவடிச்சுட்டு வரான்றான். ஏய் நீ சின்ன பையன்பா, நீ எப்படி போயிட்டு அவனை அடிப்ப? அவன் யாரு? ஜெயன் மாதிரி இருக்கிறான், அவனும் உயரமா இருக்கிறான். இல்ல ராஜா, நான் ஒரு வாட்டி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு வாட்டி சிங்கம் வந்துச்சு, அந்த சிங்கத்தோட வாயை அந்த ஆடுகள் நடுவுல நான் போய் பூந்து அந்த ஆட்டை காப்பாத்தி அந்த சிங்கத்தின் வாயை நான் கிழிச்சு போட்டேன் அப்படின்னு ராஜாவோட சொல்றான். என் தேவன் என்னோட கூட இருந்த அந்த சிங்கத்தின் வாயை கிழிக்க கர்த்தர் எனக்கு திரும்ப செய்யாரியா? சிங்கத்தின் வாயை கிழிச்ச ஆண்டவர் ஏன் இவனை கிழிக்க மாட்டாரா? ஒரு வாட்டி கரடி வந்துச்சு, அதையும் அப்படிதான் நான் செஞ்சேன். அல்லேலூயா. இவன் என் தேவனை என்ன பண்றான்? இழிவுபடுத்துறான், என் தேவனை அவமானப்படுத்துறான், என் தேவனை நிந்திக்கிறான். இஸ்ரவேல் தேவனை குறித்து அவன் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், உங்களை ஒரு ஆள் அனுப்புங்க, நான் வரேன். நீ என்ன ஜெயிச்சுட்டு அந்த பெலிஸ்தர் எல்லாமே உனக்கு அடிமையான்றான். நான் ஜெயிச்சுட்டு சொல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களே யாருக்கு அடிமை? எனக்கு அடிமை, இந்த பெலிஸ்தருக்கு அடிமைன்றான். எல்லாம் பெலிஸ்தர் எல்லாம் நெஞ்ச தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. ஏய் என் ஆளை பாத்தியா? கோலியாத்தியா? அவனுங்களுக்கு என்ன தெரியும்? அவரு கூட யாரும் இருக்கிறா? கோலியாத்து இருக்கிறான். பயங்கரமான பராக்கிரமசாலி அவனோட கூட இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? ஓடிறாங்க. வந்து நிக்கிறான். 40 வாட்டி வந்து நின்று அவன் ஷோ கட்டிக்கிட்டு இருக்கிறான். யாரு முன்னுக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னுக்கு. சேனைகள் இருக்கு, ராணுவம் இருக்குது. ஒருத்தனும் வந்து நிக்க முடியல. யாரு முன்னுக்கு? கோலியாத்து முன்னுக்கு. ஐயா, உன்னுடைய பலத்துல நீ ஜெயிக்க முடியாது.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு உன்னோட நம்பிக்கை வீண் போகாதுன்னு. இன்னைக்கு இந்த நம்பிக்கையை வீண் போகாம இருக்கணும்னு சொன்னா உன் நம்பிக்கை யார் மேல திரும்ப வைக்கணும்? அந்த ஜீவன் உள்ள தேவன் மேல அந்த நம்பிக்கை வையே. அந்த ஜீவன் உள்ள தேவன் மேல அந்த நம்பிக்கை வைக்கும் போதுதாயா உன் நம்பிக்கை வீண் போகாது. தாவீது அந்த தேவன் மேல நம்பிக்கை வச்சான். தாவீதுக்கு தெரியும் அவர் தாவீது ஆராதிக்கிற தேவன் யாருன்னு தாவீது நல்ல அறிவு இருந்தான். தாவீது அவனுடைய பலத்துல போலங்க, தேவனுடைய பலத்துல போல. தாவீது அவனுடைய நம்பிக்கையில போலங்க, தேவனுடைய நம்பிக்கையில போய் நிக்கிறான் தாவீது. அல்லேலூயா. நீ பயப்படாத. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. உன் திருமண காரியத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் நடத்துவேன், கலங்காத மகளே கர்த்தர் சொல்றாரு. எல்லாரும் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான காரியத்துல கர்த்தர் உன் திருமணத்துல இருப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை வீண் போகாது. பீட்டர் கவலைப்படாத, கர்த்தர் கூட இருக்கிற அவரை நடத்தி முடிப்பார். உன் பண தேவைகள் எல்லாம் தேவன் சந்திப்பார். இதான் என் நம்பிக்கை. எல்லாரும் மூக்குல கையை வைக்கிற அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில நீ எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். அண்ணனுங்க வந்து கேட்கிறேன், நீ என்ன பண்ற? நீ கிளம்பு கிளம்பு கிளம்புன்றானுங்க. நாங்கள எந்த அளவுக்கு இந்த பயிற்சி எடுத்து வந்து நிக்கிறோம் தெரியுமா? நீ ஆஃப்டர் ஒரு ஆடு மேய்க்கிறவன், நீ எப்படி இவனை அடிக்கிறவன்? நம்மளுடைய பார்வைக்கு அப்படிதான் இருக்கு. சின்ன பையன், ஏய் உன்னால என்ன செய்ய முடியும்? கர்த்தர் கூட இருந்தா பெரிய காரியத்தை கத்து செய்யும். அவர் இருந்தானா எப்படியாப்பட்ட என்னது மதிலையும் அடிச்சு உடைக்க முடியாது அற்புதத்தை கத்து செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. சவுல் ராஜா வராரு. ஏய் போட்டுக்கோ, இந்த உடுப்பெல்லாம் நீ போட்டுக்கோ, நீ சண்டைக்கு போற. சண்டைக்கு போனா எப்படி போவாங்க? எல்லாம் அந்த யுத்தத்துக்கு போட வேண்டிய எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு இவ்வளவு பெரிய பட்டம் இருக்குது எடுத்துட்டு போனி. கத்தியே அவனால தூக்க முடியல, அந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸே அவனால போட்டிருக்க முடியல. இதை போட்டுட்டு போயிட்டு அவன் தோத்துருப்பான். அல்லேலூயா. தாவீது சொன்னா, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே வேணாயா. 5 புல்லாங்கல்லுகளை எடுத்தான், கல் எடுத்தான், பிளாஸ்டிக் ஒண்ணு எடுத்தான். இதுதான் அவனுடைய ஆயுதம். பார்க்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவன் போய் நின்ற பிறகு அவரு கொஞ்சம் ரொம்ப ஆவேசமாயிட்டாரு. யாரு? கோலியாத். இன்னைக்கு பெலிஸ்தீனை போலதான், இன்னைக்கு கோலியாத்த போலதான் இன்னைக்கு பிரச்சனை நமக்கு எப்படி இருக்கும்? அந்த தலைக்கு மேல இருக்கும். வெள்ளம் போல வரும், புயலை போல வரும், காற்ற போல வரும், கடலை போல வரும். எப்படி வந்தாலும் சரி கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். நீ பயப்படாத. நிறைய காரியத்தை குறித்து நீ கலங்கிக்கிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நானே உனக்கு நம்பிக்கையின் தேவனா இருந்து உன்னை நடத்துவது கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாசத்துல உங்க வீட்டுல இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் சரிப்படுத்த போறேன். உன் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் நடத்துவார். ஆசை நடக்குமா? ஆண்டவர் சொல்றார், நடக்கும். நான் உன் வாழ்க்கையை செய்வேன், நான் உன் வாழ்க்கையில நடப்பிப்பையா, அதனை உன் கண்கள் அதை காணியா, நான் உன்னை அழைச்சேன், நான் உன்னை நடத்துவேன். நீ பயப்படாத, நீ கலங்காத. அல்லேலூயா. சிலருடைய வேலையில கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறார். ஒரு சூட்டாப்பை கர்த்தர் கொடுக்க போறார், ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்க போறார், ஒரு மேன்மையை நீங்க பார்க்க போறீங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு சில எதிர்பார்ப்புகளுக்காக நின்றுட்டு இருக்கீங்க. உங்க வேலையில ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா அப்படி சொல்லி நீங்க காத்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.
அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னோட நம்பிக்கை நல்ல பாட்டு. சோர்ந்து போகாதே. அப்புறம் என்னது? சரி அப்புறம் படிப்போம். இப்ப படிச்சு நேரம் பார்த்தாது நமக்கு. முடிச்சிடறேன் நான். எவ்வளவு கொஞ்ச நேரம் தான் முடிச்சிடறேன். எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போய் தாவீது என்ன செய்யறான்? வந்து நிக்கிறான். கோலியாத்து பாக்குறான். தாவீத பாக்குறா. ஏய் என்னடா என்ன நாயே நினைச்சிய நீ? நீ என்ன என்கிட்ட நீ வந்திருக்கியா? இந்த கட்சியிலே நான் உன்னை வெட்டி இந்த இறைச்சி எல்லாத்தையும் எங்க கொடுக்க போறேன்? பறவைகள் சாப்பிட முடியாத கொடுக்க போறேன். யாருக்கிட்ட யார் சொல்றது? கோலியாத்து வந்துங்க அவனுடைய பலத்துல வந்தான். தாவீது தேவனுடைய நம்பிக்கையில வந்து அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் தாவீதுக்கு எனக்குள்ள இருக்கிறது யார் தெரியுமா? உலகத்தில் உள்ள காட்டிலும் பெரியவர் யார்? ஒரே கல்லை வச்சு சுத்தி அடிச்சான். ஆண்டவர் பாருங்க, அடிச்சா அப்படிதான் அடிப்பார். இல்ல சில வேலையில கத்த நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் ஒரே ஒரு வார்த்தையில கத்தனை தெரிந்து அடிச்சு முடிச்சு விழுவும்படியான கூறுவதை கத்த செய்வார். அல்லேலூயா. தாவீது அடிச்சான். நேரா போய் எங்க விழுந்துச்சு? அடி நெத்தியில. அடி நெத்தியில அந்த கல்லு பதிஞ்சிருச்சுங்க. அப்படியே சாஞ்சிட்டான் தாவீது. பலிஸ்தீன் எல்லாம் பாக்குறான். என்னோட நடக்குது, நம்ம நினைச்சு வெட்டிடுவான்னு சொல்லி இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நமக்கு அடிமைன்னு சொல்லி. அல்லேலூயா. கோலியாத்து கீழே விழுந்தவனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எழுப்பிட்டாங்க. அல்லேலூயா. என் தேவன் ஒரு அற்புதம் செஞ்சிட்டாரியா, ஒரு மகிமையான காரியத்தை தேவன் செஞ்சிட்டாரியா, என் தேவன் இன்னும் ஜீவிக்கிறாரியான்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆட்புரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில செஞ்சா அப்படிதான் செய்வார். பயப்படாத, நீ கலங்காத. நான் உன்னோடு கூட வந்து மகிமையான காரியத்தை செய்வோம். கண்கள் அதை காணும். அல்லேலூயா. தாவீது ஓடுறான். எங்க ஓடுறான்? கோலியாத்து கிட்ட ஓடுறான். ஓடி அவன் மேல ஏறி நின்றான். ஏறி நின்றவன் என்ன தெரியுமா செஞ்சான்? அவனுடைய பட்டயத்தை எடுத்தான். யாரோட பட்டயத்தை? கோலியாத்தோட பட்டயத்தை எடுத்தான். எடுத்து ஒரே வெட்டி அவன் வெட்டி தலையை கையில தூக்கிட்டாரு தாவீது. ஏய் ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவன்னு சொல்லு. உன் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் நடத்துவாரியா? தேவனுடைய நடத்துது அவருடைய பலத்துல நீ நிற்கும் பொழுதுங்க கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதத்தை உங்களுக்கு வாழ்க்கை செய்வார். தேவனுடைய நம்பிக்கையில நில்லுங்க. அதான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ஆண்டவர் வாழ்க்கையில நீங்க தேவனுக்காக செய்கிற காரியத்துல நீ தேவனுக்கு உண்மையா இருந்து பாரு. கர்த்தரோட பெரிய காரியத்துல. அல்லேலூயா. மூணாவது ஆராதனையில நின்று உங்களோட நான் பேசிட்டேன். அது வேற ஃபயர் தான். மீது காலையில ஆராதனை முடிச்சுட்டு பாசா ஆராதனை முடிச்சுட்டு இப்ப செத்தேண்ட ஆராதனையில வந்து உங்களோட சோலை பண்டாபுர கங்காப்புல ஆராதனை உங்களோட பேசுறேன். அல்லேலூயா. ஆராதனை முடிஞ்ச பிறகு என்ன வந்து பாருங்க. நான் இப்ப ரொம்ப சிங்கம் மாரி இருக்கிறேன்ல. செத்தேண்டா ஆராதனை முடிச்ச பிறகு நான் தொங்கிட்டேன். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இது பண்டாபுர கங்காப்புல உங்ககிட்ட இருக்கிற பலத்தோட நீ போப்பா, நான் உன்னோட கூட இருக்கேன், நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. பெலிஸ்தர் எல்லாம் தலைவலிக்கு ஓட முடியாது. காத்து நீ யாருக்கிட்ட வந்து நின்று பேச? எல்லாத்தையும் வெட்டி சாக்கி முடியாத காலத்தை கர்த்தர் செஞ்சாரு. ஒருத்த கூட தப்புல கர்த்தர் எல்லாத்தையும் கதையை முடிச்சாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு விரோதமா வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் கர்த்தர் செய்வான் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா நீ படுகிற பிரயாசோட நம்பிக்கை வீண் போகாது. எப்படி எழுந்திருக்கோமா எல்லாரும்? Thank you Jesus. Hallelujah. நிச்சயமாகவே